கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 28, 13, 14, 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். அவர் அங்கு போய் லாபானிடத்தில் என்ன மாதிரியான கஷ்டத்தை எல்லாம் படுகிறார், பல முறை ஏமாற்றப்படுகிறார். அங்கு ராகேலுக்காக 14 வருஷம் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். அவருடைய சம்பளம் பல முறை மாற்றப்படுகிறது. அவருக்கு சரியான கூலி அங்க என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அங்க லாபான் இடத்துல அவர் அடிமையாக இருக்கிறார். சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை தான். ஆனா இங்க அவர் என்ன சொல்லி வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க, நீ எங்க போறியோ அந்த இடத்துல நான் உன்னை காக்கிறது யாரு, உன்னை நான் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எந்த தேசத்தை விட்டுட்டு போறியோ அந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி நான் என்ன செய்வேன், வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை நான் என்ன செய்யறதில்லை, கைவிடுறதில்லை. ஆனா யாக்கோபு அங்கு ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதும் இந்த வார்த்தை உண்மையானதாக இருக்குமா, இல்ல அது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்திருக்குமா? ராகேலுக்காக அவர் ஏமாற்றப்படும் போது இந்த வார்த்தை அவருக்கு எப்படி இருந்திருக்கும், சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அங்கு சம்பளத்துல பல முறை அவர் ஏமாற்றப்படும் போது, லாபான் அவரை பல முறை பயன்படுத்தி கொள்ளும் போது, அவர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே, இத்தனை முறை நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த தோல்விகளில் யாக்கோபு இருந்திருந்தால் அவர் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அது யாக்கோபோட புத்திசாலித்தனமா இல்ல தேவனுடைய கிருபையா? தேவனுடைய கிருபை. ஆனா இந்த கிருபையை அவர் பெறுகிறதற்கு அங்க தேவனை விசுவாசிக்கிற இடத்துக்கு யாக்கோபு என்ன செய்யணும், வர வேண்டும். அந்த அடிமைத்தனத்தை, அந்த தோல்வி, அந்த வருத்தம், அந்த அவமானத்துல அதுல இருந்துடக்கூடாது என்பதற்காக யாக்கோபுக்கு அங்க ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நான் சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை நான் என்ன செய்யறதில்லை, கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை ஏமாற்றங்கள். ஆனா எதுவும் யாக்கோபு பெற்றுக்கொள்ளுவதை தடுக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலைகள் யாக்கோபுக்காக தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை தடுக்க முடிந்ததா? லாபானால தடுக்க முடிந்ததா? ஏசாவால தடுக்க முடிந்ததா? ஈசாக்கால அங்க தடுக்க முடிந்ததா? இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை உங்களுடைய சூழ்நிலைகள் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய பலவீனம் தடுக்க முடியாது. உங்களுடைய கட்டுகள் அதை தடுக்க முடியாது. ஒரே ஒருவர் தான் தடுக்க முடியும். யார் தெரியுமா? நமக்கு நாமே தடுத்து கொண்டால்தான் உண்டு. அந்த பிரச்சனையை யோசித்து அதை தியானிச்சு அதை சுமந்து கொண்டு அதை நம்பிக்கொண்டு இது இப்படிதான் சொல்லி நாம இதை உள்ள ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பிரச்சனைகள் நம்மிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையை அந்த எதிர்மறையான கற்பனையானது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் முற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்களே. முற்றிலும், அறகுறை ஜெயமெல்லாம் இல்லை.
கால்வாசி பாதிவாசி ஜெயமெல்லாம் இல்லை. முற்றிலும் நம்ம என்ன செய்யறோமா? ஜெயம் கொள்ளுகிறோம். இங்க இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் யாக்கோபுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததே, யாக்கோபுவுக்கு பிரச்சனை வராம இருந்ததா? பிரச்சனை வராம இருந்ததா? இருந்தது. பிரச்சனைகள் இருந்தது. ஆனா பிரச்சனைக்கு மத்தியில தேவ வல்லமையும் அவருடைய கிருபையும் யாக்கோபு சார்பில் செயல்படுவதற்கு காத்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபோட பங்கு இதுல என்ன? அந்த பிரச்சனைக்கு மத்தியில ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது தான். இந்த சோர்வுல நான் போகிறேனா? இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேனா? இல்ல அதற்கு மத்தியில எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரே, அவரை நான் விசுவாசிக்க போகிறேனா? எதை நான் பிடித்து கொள்ள போகிறேன்? அதை மட்டும்தான் யாக்கோபு செய்யணும். அதே இடத்துலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகளை குறிச்ச கற்பனைகள் உங்க சிந்தனையில இருக்கலாம். பல பிரச்சனைகள்ல நீங்க விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒரு நோயிலிருந்து விடுதலை, குடும்ப உறவுகள்ல உள்ள பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை, உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு குறையோடு நீங்க நின்று கொண்டிருக்கலாம். பொருளாதார பிரச்சனையில நின்று கொண்டிருக்கலாம். வேலை நிமித்தமாக நான் புறக்கணிக்கப்படுகிறேன், ஏமாற்றப்படுகிறேன், நான் செய்யறதெல்லாம் அது ஆசீர்வாதமாக இல்லையே, எனக்கு எப்பொழுது நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், எனக்கு இவ்வளவு தடைகள் இருக்கிறதே, இல்லை நான் இந்த பாவ பழக்கத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேனே, இந்த வருடமாவது இதுல இருந்து எனக்கு விடுதலை உண்டா? பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். இது எல்லாவற்றிலும் அவர் புதிய காரியத்தை செய்கிறதற்காக காத்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு போலதான், ஆபிரகாம் போலதான். நம்ம முன்னாடி பிரச்சனைகள் இல்லாம இல்ல, பிரச்சனைக்கு மத்தியில அவருடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்ம இவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறாரா? காருண்யம் என்னும் கேடகத்தினால், அவருடைய கேடகம், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த பிரச்சனையில நம்ம தோத்து போவோம்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கும் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கு ஆபிரகாமுக்கு எப்படி வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்ததோ நமக்கும் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கு எப்படி வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நமக்கும் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்க புதிய சிருஷ்டியாக இருக்கிறீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கீழாகாமல் மேலாவீங்க, வாளாகாமல் தலையாவீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு எதிராக வருகின்ற ஒரு பிரச்சனை 7 வழியாக அது என்ன செய்யுமா? ஓடி போகும். இந்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரங்க. ஒரு பிரச்சனை வந்தா அது எத்தனை வழியா ஓடி போகுமா? 7 வழியா ஓடி போகும். உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சத்தியம் சொல்லல. விழுந்து போன உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் இல்லை. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்குது. இந்த உலகம் இருள் நிறைஞ்ச ஒரு ஆதிக்கத்துக்குள்ளதான் இருக்குது. ஆனா நற்செய்தி என்னன்னா, இந்த உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக இதில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த புதிய காரியத்தை பெறுகிறதற்கு நாம செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய எதிர்மறையான கற்பனைகள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். நம்முடைய கடந்த கால கற்பனை, தோல்வியின் கற்பனை, அவமானத்தின் கற்பனை, பிரச்சனைகளின் வழியாக நம்மளை பார்க்கறது, நோய்களின் வழியாக பார்க்கறது, மன உளைச்சலின் வழியாக பார்க்கறது, வருத்தத்தின் வழியாக பார்க்கறது, இதை நம்ம சிந்தனையில இருந்து என்ன செய்யணுமா? எடுக்கணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.